ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா. உண்மையான தாழ்மைனா என்னங்க? தாழ்மைனா சரி நீங்களே சொல்லுங்களேன். அப்படியே ரொம்ப பவ்யமான உடல் பாவனை வச்சுக்கிறது. இல்லன்னா வார்த்தைகள்ல நான் ஒண்ணுமே இல்லாதவங்க, நான் ஒரு புழுங்க அப்படின்னு சொல்றது. அப்படின்னா ரொம்ப பாவமா மூஞ்சி வச்சுக்கிறது. அதான தாழ்மை? ஓகே. உலக பிரகாரமா அதுதான் தாழ்மை. மக்களுக்கு கனம் குடுக்கறதுக்காக அப்படியா? சில காரியங்கள செய்யறது. ஆனா வேதம் தாழ்மைன்னு எத குறிக்குதுன்னு பார்த்தோம்னா, 3 காரியங்கள் சொல்லலாம். ஓகே. முதலாவதாக தேவன சார்ந்து கொள்றது. ம். 2வது தேவனையே சார்ந்து கொள்றது. ஓ! 3வதாக தேவனை மட்டும் சார்ந்து கொள்றது. இதுதான் சூப்பர். தாழ்மைய குறிக்குது. நமக்கு நெறைய பலன் இருக்கும். சில காரியங்கள செய்ய திறமை இருக்கும். எல்லாமே இருக்கும்போது, "அப்பா நீங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவரையே சார்ந்து கொள்ற ஒரு அனுபவம் தான் தாழ்மைய குறிக்குது. சில நம்முடைய சமயங்கள்ல நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. பெரிய, பெரிய விஷயத்துக்கு தேவன சார்ந்து இருப்போம். இது அவர் தான் செய்ய முடியும். ஆனா சின்ன, சின்ன விஷயம் நானே பார்த்துக்கிறேன். இந்த காரியமா என்னால முடிவெடுக்க முடியும். இந்த காரியம் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சில சமயங்கள்ல இந்த தப்ப செஞ்சுர்றோம்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா நம்ம ஆகாப் ராஜா பார்க்கிறோம். அவர் ம். எவ்வளோ பெரிய ராஜா. அவரே வந்து ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினாரு. 3 கரெக்ட். காரியங்கள் அவர் செஞ்சார். என்னன்னா, முதலாவதாக அவர் வஸ்திரங்கள கிழிக்கிறார். அதாவது மனம் திரும்புதல அது குறிக்குது. ஆமா. 2வதாக ஒரு காரியத்த அவர் பண்றார். தன்னை தாழ்த்தும்படியா ரெட்டு உடுத்துறார். சோ நம்மளும் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ம். நீங்க தான் இந்த காரியத்துல இறங்கி செய்யணும் ஆமா. அப்படின்னு நம்மள தாழ்த்தணும். 3வதா ஒரு காரியம் செய்தாரு. உபவாசம் இருந்தார். உபவாசித்தார். அதுதான் டோட்டல் டிபெண்டன்சி ஆன் காட். கர்த்தரையே சார்ந்து இருக்கிற ஒரு அனுபவத்த அது குறிக்குதுல்ல. கண்டிப்பா. தேவனை மட்டும் சார்ந்திருக்கிற ஒரு கண்டிப்பா. அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில கூட காரியங்கள் எப்படி வேணா இருக்கலாங்க. உண்மையா ஆகாப் ராஜாவுக்கே அவன தாழ்த்தும்போது கர்த்தர் இறங்குவார்னா, நமக்கும் கர்த்தர் இறங்குவார். அவரையே சார்ந்திருப்போம். பெரிய காரியமோ, சின்ன காரியமோ அவரை சார்ந்திருப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையாய் செய்கிற காரியங்களை காண்போம். கண்டிப்பா. அவர் தாழ்மை உள்ளோருக்கு கிருபை கிருபை அளிக்கிறார். அளிக்கிறார். நிச்சயமா அந்த கிருபைய பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையிலும் தாழ்மையா இருங்க. ஆண்டவரே சார்ந்திருங்க. பெரிய காரியங்கள ஆண்டவர் செய்வார். ஏனென்றால் இயேசு இயேசு உங்களை உங்களை நேசிக்கிறார். நேசிக்கிறார். காட் காட் பிளெஸ் பிளெஸ் யூ. யூ.